Hi friends, இப்போ பார்த்தீங்கன்னா BBL மேட்ச் நம்பர் 14 சிட்னி தண்டர்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், சிவிசி ஆப்ஷன் ரிஸ்காக கிராண்ட் லீக்கு யார் யார் ட்ரை பண்ணலாம், இன்னிங்ஸ் வைஸ் எந்த பிளேயரை எடுக்கலாம், அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு இந்த அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்தவரை எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். இங்கே மொத்தமாக விளையாண்ட மேட்சஸில் வந்து 24 மேட்சஸில் 8 ஃபர்ஸ்ட் வின் பண்ணியதும், செகண்ட் வின் பண்ணவங்க 16 பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பொறுத்தவரை ரீசெண்டாக சேசின் பண்ணுற டீம் ஈஸியாக வின் ஆயிடுறாங்க. ஸோ ஸ்பின்னோடைய இது கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அந்த டீம் ஈஸியாக வின் ஆயிருக்காங்க. 150க்கு பிலோ வந்து 7 டைம்ஸும், 150 169 8 டைம்ஸும், 170 189 7 டைம்ஸும், எபோ ஸ்கோர் 190 2 டைம்ஸ் தான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 150 160 ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் 290, லோ ஸ்கோரே பார்த்தீங்கன்னா இங்கே 122 தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே நடந்த லாஸ்ட் 4 மேட்சஸ்ல ஒரு மேட்சஸ் தான் 180 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதை சிட்னி தண்டர்ஸ் வந்து அடிச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் விக்கெட் ஃபால் பார்த்தீங்கன்னா 16 விக்கெட்டுக்கு மேலேயும் போயிருக்குது. இதே இது இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிட்னி தண்டர் 140 ரன்ஸ் அடிச்சு சேசின் வந்து ஈஸியா ஒரே விக்கெட் இதுல வின் ஆகவும் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் விக்கெட் ஃபால் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி ஃபேசஸ் பிளஸ் ஸ்பின்னர் ரெண்டுமே ஈக்குவலா வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ லாஸ்டா நடந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஃபேசஸ் பிளஸ் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே ஓரளவு ஈக்குவலா எடுத்திருக்கிறாங்க. ரீசெண்டா நடந்த 5 மேட்சஸ்ல ஸ்பின்னர் 31 ஃபேசர் 38 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் ஸ்பின்னர் வந்து இங்க விக்கெட் ஃபால் வந்து மிட் ஓவருக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. லெக் ஸ்பின்னர் வந்து இங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்பின்னர் வந்து பாத்தீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயும் ஈக்குவல் விக்கெட் வந்து இந்த வென்யூல எடுத்திருக்காங்க. கிரிக்கெட் பொறுத்தவரை ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இன்னொரு டீம் வந்து சிட்னி தண்டரை பொறுத்தவரை பவுலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன் இதை பேஸ் பண்ணி தான் போகும். ஈக்குவல் ஃபைட் தான் பண்ணியிருக்காங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 2 மேட்ச் வின் பண்ணி 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. அவங்க 11 மேட்சஸ் வின் பண்ணி 8 மேட்சஸ் வந்து சிட்னி தண்டர் இங்கே விளையாண்டு லாஸ் ஆயிருக்காங்க. அது மாதிரி டீமோடைய மெல்போர்ன் ஸ்டார்ஸோடைய பிளேயிங் லெவலில் வேணா ஏதாவது ஒன் ஆர் 2 சேஞ்சஸ் மேபி இருக்கலாம். இல்லைன்னா சேம் லைனப்போட தான் அவங்க போவாங்க. சிட்னி தண்டருடைய ஓப்பனர் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ண போனதுனால இப்போ கண்டிப்பாக ஓப்பனரில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் மேபி வருவாங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ் தேவைப்பட்டா ஃபாஸ்ட் பவுலரில் ஒரு பவுலரை வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் சிட்னி தண்டர்ஸ்க்குமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருந்திருக்கு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் ரீசன்ட் மேட்சஸில் பவுலிங்க்கு நல்லாவே சப்போர்ட்டும் ஆயிருக்கு. இதில் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் இங்கே ஈக்குவலாக ஃபாஸ்ட் பவுலருக்கு எப்படி ஃபேசர்ஸ்க்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸும் எடுக்கிறாங்க. போத் இன்னிங்ஸ்லையுமே இங்கே எடுத்துருக்கிறாங்க. விக்கெட் ஃபாலும் அதிகமாக ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் சேசிங் பண்ணவங்க கொஞ்சம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பேலன்ஸ்டு பிச் கண்டிஷன் தான் இருக்குது. பேட்டிங் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளே ப்ராக்ரஸில் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு விக்கெட் எந்த டீமுக்குனாலும் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்பும் ஆயிடுது. சேசின் ஈஸியானா மட்டும்தான் ஒரு விக்கெட் அந்த இடத்துல விழுது. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் 2 பக்கத்துலையும் இருக்கிற டீமில் ஒரு பிளேயரை வந்து லீவ் பண்ணி போகிறது தான் இந்த மேட்சுக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவும் இருக்கும். இப்போ இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. இப்போ அதுலேயும் ஆல்ரவுண்டரில் 75% எபோவ் இருக்கிற பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் 75% எபோவ் பிளேயர்ஸ் தான் நிறையவும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பாக ஒரு சி இல்லைன்னா விசி உறுதியாக வரும். அதுவும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கண்டிப்பாக ஒரு சி இல்லைன்னா விசி உறுதியாக இந்த மேட்ச்சில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதுலேயும் ஆல்ரவுண்டரில் பவுலருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் இருக்கிறவங்க மேக்ஸிமம் 4 பேர் தான். இவர் A மில்லியன் வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்துட்டு அவங்கள லீவ் பண்ணிக்கலாம். வராரு அப்படின்னா வேணா ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிளேயிங் 11லே இல்லைன்னா விட்டுட்டு இந்த 4 பேரில் 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. 2 பேர் வேணா ரிஸ்காக எடுத்தால் 2 பேர் இல்லைன்னா 3 பேர் உறுதியாக வருவாங்க. வார்னர் பொறுத்தவரை இந்த வென்யூவில் வந்து வீக்காக தான் விளாண்டுருக்காரு. அதே மாதிரி சேசிங் பண்ணும் போதுன்னா நீங்கள் வார்னரை உறுதியாக எல்லா டீம்லையும் எடுக்கலாம். இல்லைனா கூட அவர் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரிஸ்காக நீங்கள் விடலாம். டேனியல் சாம்ஸ் வந்து மேக்ஸிமம் பவுலிங் நல்லா சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் உறுதியாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் உறுதியாக ட்ரீம் டீம் வந்து வந்துடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸில் நீங்கள் தண்டர் பக்கம் தான் மேட்ச் போகுதுன்னா கண்டிப்பாக ஒருத்தங்க இந்த இடத்துல வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆவாங்க. ஸோ இப்போ மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸில் இருந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். நீங்கள் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் டீம் போடுறீங்க அப்படின்னா தான் இந்த இதில் இருந்து 2 பேர் எடுத்துகிட்டு வார்னர் சாம்ஸ்லேருந்து ஒருத்தங்களை எடுக்கிற மாதிரி வரும். ஸோ மொத்தமாக இந்த கேட்டகரியில் இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது வார்னரை செகண்ட் இன்னிங்ஸ்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சாம்ஸை ட்ரீம் டீம் கேட்டகரியிலேயே வச்சுக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்டாயினிஸ் ஹெட் டு ஹெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மேக்ஸ்வெல்லை காட்டிலும். ஸோ ஸ்டாயினிஸ் எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ருத்தர்ஃபோர்டை இந்த இடத்துல மஸ்ட் பிக்காக எடுக்கிற மாதிரி வரும். இல்லைனா தான் பேன்கிராஃப்ட் வருவார். அவங்க வின் ஆகிற மாதிரி போகிறாங்க இல்லை ஈக்குவல் ஃபைட்டாக போகுதுனா தான் பேன்கிராஃப்ட் வருவாங்க. தண்டர் வந்து ஒன் சைடாக அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ருத்தர்ஃபோர்டு வருவார். இவர் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவார். ஈக்குவல் ஃபைட்டு போச்சுன்னா பேன்கிராஃப்ட் இந்த இடத்துல வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சி கிரீன் வந்து பவுலிங் போட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்த்து விளையாடுற பேட்ஸ்மேனில் ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெர்கசன் பொறுத்தவரை எப்படின்னா இப்போ தண்டர் டீம் வந்து லாஸ் ஆகுது. தண்டர் டீம் லாஸ் ஆனாலும் ஃபெர்கசன் ட்ரீம் டீம் வருவார், வின் ஆனாலும் பெருசாக வருவார். ஸோ இவர் இந்த இடத்துல மஸ்ட் பிக்காக இங்கே வந்துடுவார். அதே மாதிரி பேன்கிராஃப்ட் வந்து இப்போ வர ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கிறாரு. அது போக நீங்கள் சீக்ரீனா டாம் கரனில் வந்து ஒருத்தங்களை எடுக்கிற மாதிரியான இது வரும். ஸோ இதில் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை வந்து ட்ரை பண்ணலாம். சிடில் ஃபெர்கசன்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். இதே இது நீங்கள் நம்ம மெல்போர்ன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போடுறீங்கன்னா இந்த இடத்துல டாம் கரனையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி வரும். சிடில் ஃபெர்கசனில் நீங்கள் ஃபெர்கசனை எடுத்தாலே போதுமானது. ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தவரை 6 பேரில் 4 பேர் உறுதியாக இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள பிளேயர் தான். அப்படி இல்லைன்னா 3 பேர் ரிஸ்காக எடுத்தால் இங்கே ட்ரை பண்ணலாம். இதில் யாருக்கு சிவிசி வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்கசன் வர வாய்ப்பு இருக்குது, கிரீன் வர வாய்ப்பு இருக்குது. பேன்கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மேட்சை பொறுத்தவரை எப்படின்னா சாம் பில்லிங்ஸ் வந்து ட்ரீம் டீம் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. சேசிங் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் நல்ல பாயிண்ட் எடுத்து வருவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா ஒரு ட்ரீம் டீம் இந்த இடத்துல இருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் கூட நீங்கள் ரிஸ்காக ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வருவாங்க. பிளேயரை பார்த்துக்குங்க. டக்கெட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் லீவ் பண்ணிடலாம். தன்வீர் சங்கா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா, செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா ரொம்ப மஸ்டான பிக்கு, கண்டிப்பாக வருவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கூட நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் டக்கெட்டையும்
சாம்பிள் இன்னிங்ஸையும் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸாக பிளேயரை இந்த கேட்டகரியில இருந்து எடுத்துக்கோங்க. அது புரியலன்னா இன்னொரு டைம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியில் பொறுத்தவரை டக்கெட் ஃபெயிலியர் ஆகுறாரு அப்படின்னா இவங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க நல்லா பாயிண்ட் எடுக்க இந்த மேட்சுக்கு ஒரு வாய்ப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணிக்கிங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வெப்ஸ்டர் வந்து உள்ளே வந்தால் நீங்கள் மேக்ஸ்வெல் ஸ்டானிஸ்க்கு பதிலாக ஒருத்தரை லீவ் பண்ணி ஒருத்தரை வெப்ஸ்டரை ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கேட்டகரியில் இதான் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா ஹார்ப்பர் வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஆனால் அவரை விட நீங்கள் இந்த டைம் வந்து கார்ட்ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் வந்து நல்லா விளையாடுற பேர் தான், ஆப்பர்ச்சுனிட்டி ஆனது சரியாக அவருக்கு கிடைக்கல. ஸோ அவர் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். மெக்கன்ட்ரோக்கு பதிலாக வாசாகர் வந்தால் அவரை ட்ரை பண்ணலாம். இந்த கேட்டகரியில் பிளேயிங் லெவனில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்க. இவர் ஸ்பின்னு ஃபாஸ்ட் ரெண்டுமே நல்லா விளையாடுவார். ஓ டேவிஸ் இல்லைன்னா ஹார்ப்பரை, இந்த 2 பேர்ல இருந்து மேக்சிமம் ஒருத்தங்களை எடுத்தாலே போதுமானது. இந்த பிச்சு வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் ஆகும். லெக் ஸ்பின்னருக்கு முக்கியமாக சப்போர்ட் ஆகுது, ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கும் ஆகுது. லாஸ்ட் மேட்ச் உசாமா அமீர் வந்து பண்ணலை. செகண்ட் இன்னிங்ஸ் இந்த டைம் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக சிவிசிக்கு இருப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஈக்குவலாக ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்கவும் வாய்ப்பு ஆயிரும். ஃப்ரேசர் வந்து இல்லாத டீம்லேயே இல்லைங்கிற மாதிரியான விஷயம் வருது. ஸோ இப்போ இவங்க இந்த கேட்டகரி இப்படி தான் இருக்குது. பிளேயிங் லெவலில் இத்தனை பேர் இருக்காங்கன்னா மேக்ஸிமம் இதிலேருந்து 1 இல்லைன்னா 2 பேர் அவங்கள மட்டும் ரிஸ்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை டேனியல் சாம்ஸுக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார்னர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா ஒரு விசி அளவுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஸ்டாயினிஸ் வந்து சேசின் பண்ணுறாரு, பவுலிங் போட்டு சேசின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல பாயிண்ட் எடுக்க இந்த மேட்சை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. ஹிட் விக்கெட்டில் கொஞ்சம் நல்லா அடிச்சிருக்காரு, ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பாயிரும். இந்த மேட்சை பொறுத்தவரையும் இவர் டக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் த்ரெட் இருக்கு இவருக்கு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சி கிரீன் தன்வீர் சங்கா கிட்ட அவுட் ஆக நிறைய வாய்ப்பு 80% இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கூட நீங்கள் இவரை பெட்டர் லீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி சாம் பில்லின்ஸ் ருத்தர்ஃபோர்டில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ அதில் ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. சரி, இந்த மேட்ச்சு சி கிரீனுக்கு ஒரு சிவிசி போத் இன்னிங்ஸ், எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். வரதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ அவரை மிஸ் பண்ண வேண்டாம். ரெண்டாவது ஆப்ஷன் ஃபெர்கசனுக்கும் விசி அளவுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவரை அந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொறுத்தவரை இவரையே நீங்கள் உசாமா அமீரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிவிசி ஆப்ஷன் வரைக்கும் ட்ரை பண்ணி செகண்ட் இன்னிங்ஸுனா கூட கொஞ்சம் நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணலாம். எப்படி போகும்னா தண்டர்ஸை பொறுத்தவரை பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களை பொறுத்தவரை பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன் தான் போகும். இதில் எந்த டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த டீம் வந்து இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஸோ பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பிச்சுனா சிட்னி தண்டர்ஸ் வின் ஆகிறதுக்கும் ஒரு 60% வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயரை நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி 2 டீம்லையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பேலன்ஸ்டு பிச்சு பவுலிங்க்கு தான் சப்போர்ட்டாக போகுது அப்படின்னா 50%க்கு பிலோ கண்டிப்பாக 4 to 5 பேர் வருவாங்க. இன்னிங்ஸ் வைஸ் அதே மாதிரி கேட்டகரி வைஸ் நம்ம சொன்ன பிளேயரை ரொட்டேஷன் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிளேயர் வந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் உங்களுக்கு வேறு எதுவும் இது தெரியணும் அப்படின்னா
நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.